திரு எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கி அதன் பின் ஒற்றுமையாக இருங்கள், அம்மாவின் மணிமண்டபத்தை கட்டுங்கள், சமாதியை கட்டுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அந்த அம்மா. அதுக்கு பிறகு இன்றைக்கி நடக்கிற ஒரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா யாருக்கோ அடிமைப்பட்டு கிடக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த குடும்பத்து மேலே தேவையில்லாத ஒரு பழியை போடுறாங்க. இவங்க சும்மா இருந்த சின்னம்மாவை கூப்பிட்டு துணை பொதுச்செயலராக சொன்னது அவங்க, முதலமைச்சராக சொன்னது அவங்க, இந்த ஜெயக்குமார், இந்த மதுசூதனன், இந்த ஓ பன்னீர்செல்வம் போட்ட நடிப்பு எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும். நீங்கள்லாம் பார்க்காததே கிடையாது. எவ்வளோ வீடியோ ஒன்றாலும் என் மொபைல் ஃபோன்லேயே வச்சுருக்கேன். எல்லா வீடியோ உங்கள் மூலியமாக வந்த வீடியோ தான். பல தந்தி டிவிலேருந்து, புதிய தலைமுறையிலேருந்து, பாலிமார்லேருந்து யாருக்கு அடிமைப்பட்டிருக்காங்க நீங்களே கண்டுபிடிச்சிங்க. இன்னத்துக்கு பயந்து ஓடுறாங்க இல்லை நேற்று சார் இயல்பாக இருந்தால் நேத்தோரி அவர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இயல்பாக இருந்தால் அவர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் பேச்சுவார்த்தைக்கு தயார், அதிமுக ஒன்றுபட தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. நேற்று சாயந்தரமே துணை பொதுச்செயலாளர் ஊரில் இல்லாத சூழ்நிலையில் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டத்துக்கு எங்களுக்கெல்லாம் அழைப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ 30 மந்திரி சேர்ந்து தான் இந்த கட்சின்னா அப்படி கிடையாது. இது கிளை செயலாளர் ஆரம்பித்து ரிக்ஷாக்காரன்லேருந்து புரட்சித் தலைவர் உருவாக்கிய கட்சி இது. இந்த கட்சியை 33 மந்திரிகளோ சேர்ந்து முடிவு பண்ணுறது கிடையாது. இதுக்கு பொறுத்து பாருங்களேன். என்ன காரணத்துக்காக பயப்படுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை ஜென்ரல் நான் சொல்றது நீங்கள் புரிஞ்சுக்கணுமே. எல்லாத்தையும் அப்படி எவ்ரிதிங் ஓப்பனாக சொல்லணும்னா கொஞ்சம் ஏற்கிறாங்க. இல்லை இவங்க பயப்படுறாங்க. ஏன்னா நாளைக்கு ஏன் இந்த மாதிரி என்ன சொன்னீங்கன்னு அவங்க கேட்கக்கூடாது. அதுக்காக பொறுக்கிறோம். அவங்க ஜெயக்குமார் அவ்வளோ தனாவட்டெலாம் சொல்லிட்டு போகிறாரு. அந்த குடும்பத்தை நீக்கிட்டு ஊர் சுற்றுவார். அவர் முடியுமா? போய் ஓட்டு வாங்க முடியுமா? இந்த மாதிரி வார்த்தை என்னால் விட முடியும். யாருக்கு பயப்படுறாங்க, என்ன சூழ்நிலை பயப்படுறாங்க, என்ன நடக்குன்னு பயப்படுறாங்க, ஒன்றா புட்டு சொல்ல முடியும். சொல்கிற நேரம் வரும். அவசரப்பட்டு அவங்கள மாதிரியே நானும் எதனா ஒன்று சொல்லிட்டு போய்ட்டுன்னு வச்சுங்க. இதனால் ஒரு அம்மா கஷ்டப்பட்டு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போகாமல் இருந்து கஷ்டப்பட்டு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செஞ்சு உருவாக்கின ஒரு ஏக்கத்தை அப்படியே ஒரு சின்ன மனத்தாங்களால் உடச்சி விட விரும்பலை. இந்த ஏக்கம் ஒன்றா இருன்னு நினைக்கிற தொட்டு தான் இன்றைக்கும் இப்போ வரைக்கும் பொறுமையாக இருக்கும். இப்போ எங்கள் அதிகாரம் வேணும்னு நினச்சிருந்தா வெற்றிவேலு அங்கே தான் இருந்திருப்பான். அதிகாரம் வேணும்னு நினச்சிருந்தா எனக்கு கிடச்சிருக்காங்க அதிகாரம். அதான் வாயை பிடுங்காதீங்கன்றான். நான் என்ன சொல்கிறேன், அவங்க செய்த தவறுக்கு பயந்து சில 4-5 பேர் எல்லாரையும் சொல்ல, அதுலேயும் எல்லா மந்திரியும் பாவம், நல்ல ஐயோ பாவம்லாம் இருக்காங்க, நிறைய எனக்கு தெரியும். அதனால் செய்த தவறுகளுக்கு பயந்து ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு பயத்தில் அலறி கட்டி என்னமோ பண்ணுறாங்க. பயப்படுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, யார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. சேகர் ரெட்டி கூட யார் கனெக்டடோ அவங்கெல்லாம் பயப்படுறாங்க சார். இன்னும் பச்சை என்ன சார் வேணும்? சேகர் ரெட்டி கூட கனெக்ட் ஆனவங்களாம் பயப்படுறான். வேற என்ன வேணும் சார்? இன்னைக்கு அடுத்தது வேற என்ன வேணும் சொல்லுங்க. நாளைக்கு தலைமை கழகத்துக்கு துணை பொதுச்செயலாளர் வராரு. மத்தியானம் அவர் பேசுவார். தலைமை கழகத்துக்கு வராரு, துணை பொதுச்செயலாளர் வராரு, அவர் முடிவு எடுப்பார். அவங்க யார் சார் ஒதுக்கி வைக்கிறதுக்கு? தலைமை கழகம் எங்கள் கட்சியினுடைய ஆஃபீஸு. துணை பொதுச்செயலாளர் யார் ஒதுக்கி வைக்கிறது? எந்த சட்டத்தில் அடங்குது? நான் ஒரு மாவட்ட செயலாளர் சார். நான் என் மாநில செயலாளர் மாநில செயலாளர் சின்னமாக ஒதுக்கி வைக்க முடியுமா? என்ன சார் பேச்சு இது? எதனா ஒரு அவன் பேசுறது லாஜிக் இருக்கணும் சார். அதை கேள்வியை கேட்காதீங்க. இட்ஸ் ஒரு மீனவர் அணியினுடைய மாநில செயலாளர் அவர் இருங்க. ஒரு மீனவர் அணி நிர்வாகி கூட போட முடியாது ஒரு மாநில செயலாளர் அதிமுக ஹிஸ்டரி பிரகாரம். அதையும் நமது எம்ஜிஆரில் அம்மா அறிவிச்சா தான் உண்டு. மீனவ அணியினுடைய ஒரு வட்ட நிர்வாகி போகிறதுக்கு கூட அம்மா தான் அனௌன்ஸ் பண்ணுற கட்சி இந்த கட்சி. இவர் இவங்க ஃபேமிலியை ஒதுக்கி வைக்கிறேன், கட்சியை ஒதுக்கி வைக்கிறேன், துணை பொதுச்செயலாளர் ஒதுக்கி வைக்கிறேன். இதெல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது. நான் ரொம்ப வார்த்தையை விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க இங்கே சார் அவங்க திருந்துவாங்க, மாறுவாங்கன்னு நினைக்கிறோம்.
மாறலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். சார் இப்போ அவர் சொன்னப்ப ஜெயக்குமார் சொன்னப்ப ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் நான் மாவட்ட செயலாளரா இல்லையா? இப்போ பக்கத்தில் எங்க சார் என்ன சார் ஒட்டு மொத்தம்னா ஒருத்தர் இல்லைனாவே இல்லை சார். இங்கேயே 5-6 மாவட்ட செயலாளர் இருக்கேன் இப்போ சார். இப்போ இங்கே இருக்கிறது 6-7 பேர் இருக்குமா? 6-7 பேர் இங்க இருக்கோம். இப்போ இனிமேல் தகவல் எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கு சார்? சார் இப்போ ஆதரவு வேணும்னா என்ன ஒன்றாலும் எவ்வளோ ஆதரவு வேண்டுமோ தேவையான ஆதரவை எங்களால் காட்ட முடியும். அந்த சூழ்நிலைக்கு கட்சியை கார்னர் பண்ணது கட்சி இது. தலைவர் வளர்த்த கட்சி, அம்மா உடல்நிலை பாராத வளர்த்த கட்சி, சின்னமாணி சிறைச்சாலையில் இருந்து இந்த கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிற கட்சி. இதை எடுத்துன்னு போய் ரெண்டு வெற்றிவேல் மாதிரி 2 பேர் நாங்கள் 2 பேர் யாருன்னா பேசுறதுனால இந்த கட்சிக்கு ஒரு கெட்ட ஒரு யாரோ திமுக பண்ண வேண்டியது நாங்கள் எங்கள் வாயால் பண்ண வைக்காதீங்க. அவங்க வந்து திமுக பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்க அமைச்சர்கள் 30 பேர். கொஞ்ச நாளைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த 30-34 பேர் அமைச்சர்கள் கட்சியை காப்பாற்றிட்டோம். நாங்களும் அவங்க ஒத்து போகிறோம். அவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டோம். எம்எல்ஏ பதவிக்கு ரிசைன்மெண்ட் வந்துட்டோம். இங்கே இருக்கிற மீதி இருக்கிற 190 எம்எல்ஏல இருக்கிறவங்கள அமைச்சர்கள் ஆகட்டும். அப்போ தெரியும் கஷ்டம். வெறும் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள்லாம் மந்திரி ஆகிறோம். அவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இருக்கட்டுமே, கட்சி வேலை பார்க்கட்டுமே. கட்சியை காப்பாற்ற ரெட்டலையை காப்பாற்றிட்டோம். ஓபிஎஸ் காலில் போயிட்டோம், வீட்டுக்கு போட்டோம், மொராசல் செய்யிட்டோம், எடுப்பு வேலை செய்யிட்டோம், காலில் போயிட்டோம். இன்னும் ஒன்றாலும் செய்யிட்டோம். நீங்கள்லாம் எப்படி மண்டிட்டு கிடந்தீர்கள் எங்களுக்கு தெரியும். நானும் அம்மா வீட்டுக்கு அழைப்பு இல்லாமல் வாரத்தில் 3 வாட்டி போவோம். சும்மா போயிட்டு வருவோம். அழைப்பு இருந்தால் போகிறது தனி. அப்போ யார் சின்னம்மா காலில் வந்து எனக்கு தெரியாதா? யார் என்ன குற்றச்சாட்டில் ஒதுக்கி வைக்கப்பட்டு மாலை 3 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுதா? நாளைக்கு மாலை வந்து கூட்டம் நடைபெறுது. 3 மணிக்கு நடைபெறுது. யாருடைய தலைமை? யார் எங்களுக்கு தலைவரோ அவருடைய தலைமையில், துணை பொதுச்செயலாளர் தான் எங்கள் தலைவர், அவர் தலைமையில் நடக்குது. சார் நடக்கும் சார். முக்கியஸ்தர் கூட்டம் நடக்கும் 3 மணிக்கு நடக்கும். ஏன் சார் முக்கியஸ்தரில் எம்பி வரக்கூடா ஒத்துக்க மாட்டீங்களோ? அமைச்சர் வந்தால் வானான்வீங்களோ? இல்லை அப்படிலாம் இல்லை. அவங்க எல்லா மாவட்ட செயலாளர் காமிச்சாங்களா? அதில் 2-3 பேர் இருந்தாங்க, நாங்கள் பார்த்தோம். இப்போ இங்கே 4-5 பேர் தான் வந்து சேர முடியுது, அவ்வளோதான். மெட்ராஸில் இருக்க 4-5 பேர் வந்து சேர்றோம். பக்கத்தில் காஞ்சிபுரத்துலேருந்து வந்து சேர்றாங்க, அவ்வளோதான். இது வந்து சார் இருக்கிறது 5-6 வித்தியாசம். அவங்களே வந்து சேர்ந்தாலும் 10-12 15 வித்தியாசத்தில் தான் போய் ஓடும் கவர்மெண்ட்டு. அப்புறம் இருக்கிற எங்களெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த கவர்மெண்ட்லாம் நடந்துடாது. அவங்க இஷ்டத்துக்கு இவங்கள ஒதுக்குறேன், இவங்கள தூக்கி போடுறோம். அவங்க வெற்றி வேலை யார் சொல்கிறதுன்னு ஜெயக்குமார் கேட்குறாரு. ஜெயக்குமார் சொல்கிறதுக்கு அவர் யார்? அவர் மாவட்ட செயலாளரா? எனக்கு கீழே கட்டுப்பட்டு அவர் பாலகங்கான்ற மாவட்ட செயலாளருக்கு கட்டுப்பட்டவர். அவர் பாலகங்கா தான் அங்கே அவர் பகுதிக்கு மாவட்ட செயலாளர். எந்த அணி செயலாளர்னா தான் அந்த மாவட்ட செயலாளர் கட்டுப்பட்டவங்க தான். ஜெயக்குமாருக்கு கட்டுப்பட்டவங்க நாங்கள் கிடையாது. ஒரு 5 வருஷம் மந்திரியாக இருந்துட்டு ஜெயிக்க முடியாத ஒரு வைத்தியலிங்கம் பேட்டி கொடுக்குறாரு. 5 வருஷம் மந்திரி, எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல. 5 வருஷம் மந்திரி, எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாத வைத்தியலிங்கம் ஒரு பேட்டி. ஊடகங்களுக்கு தெரியும். ஓப்பன்னீஸ்வரி எத்தனை 100 கோடி செலவு பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தார் 17,000 ஓட்டுக்குன்னு. ஊடகங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ரெஸ்ஸு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பண்ணார். அங்கே அவங்க தம்பி ஏற்றி ஒரு எந்த கொலை கேஸில் மாட்டினார், புள்ள எந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்த மாட்டினா. இது அப்படியே ஆரம்பிச்சதுன்னா எங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்ப இருக்குது. ஏன்னா கடந்த 5 வருஷமாக அவங்கள நான் பார்த்துருக்கேன் எம்எல்ஏவா. இப்போ இந்த அம்மா இருந்தபோது பார்த்துருக்கேன், இல்லாத போது பார்த்துட்டு தான் இருக்கோம். பேசுறதுக்கு எங்களை மாதிரி என்ன மாதிரி எம்எல்ஏக்கள், கட்சி உறுப்பினர்கள், சட்டம் இது மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர்களை அமைச்சர்கள் முடிவு பண்ண வேண்டியதில்லை என்றும் எதற்காக பயப்படுகிறார்கள் என்றும் தெரியவில்லை என்று கூறினார். மேலும் சேகர் ரெட்டியுடன் தொடர்பு உள்ளவர்கள் தான் தற்போது பயப்படுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் நாளை மாலையில் 3 மணி அளவில் டிடிவி தினகரன் தலைமையில் முக்கிய நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார்.